எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு நிலாக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிறந்த நாளுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஈரோடு போய் நானும் சன்சியும் காலையிலேருந்து அலைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே இருந்துட்டா. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட எங்களை வந்து ரெஸ்ட் எடுக்க விடலை. கேக்கும் சாக்லேட்டும் வேணுங்கம்மா அப்படின்னு கேட்டால் நிறையா மீன் தொட்டி, ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாமே இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக்கும் சாக்லேட்டும் தானே வேணும் பிறந்தநாள் அப்படின்னா. சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கலை. செப்பல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடையில் பார்த்தோம். அங்கே வந்து கரெக்டாக செட் ஆகலை. சரி இன்னொரு கடை வந்து இருக்குது வீட்டுக்கும் பக்கத்தில், அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். கேக் சாக்லேட் வாங்க வரும் பொழுது ஃபஸ்ட்டு செப்பல் வந்து வாங்கி அவள் சைஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் சாக்லேட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செப்பல் வந்து வாங்கிட்டோம். வாங்கி போட்டு பார்த்தாச்சு. அவளுக்கும் வந்து செட் ஆயிடுச்சு, பிடிக்குதுன்னு சொல்லிட்டா. செப்பல் வாங்கின அடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கேக்கு என்ன ஃப்ளேவர்னு செலக்ட் பண்ணுமா வேக வேகமாக போடுறாங்க மேடம். வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே பேர் வந்து சொல்ல தெரியல அவளுக்கு. எனக்கு வந்து ஒயிட்டு ஃபாரஸ்ட்டு, பிளாக்கு ஃபாரஸ்ட்டு அந்த கேக்கு தான் வேணும் அப்படின்னு வீட்டிலேருந்து வரும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே அவளுக்கு தெரிஞ்ச பேர் என்னென்னா ஐஸ்கிரீம் கேக்கு, ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்கள்ல சில்லுன்னு இருக்குமில்ல அந்த கேக்கு அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் எவ்வளோன்னு கேட்டால் 650 ரூபாய்ங்கிறாங்க ஒரு கிலோ. ஆனால் எனக்கு என்னமோ அவ்வளோ போட்டு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் வேண்டாம் தங்கம், நம்ம நார்மலான கேக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னதையுமே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டா. சரி ஓகேன்ட்டா. சன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டே தான் வேணும்னா அதெல்லாம் முடியாது, அவ்வளோ காசெல்லாம் போட்டு வாங்க முடியாது. நார்மல் கேக்கு சாக்லேட் ஃப்ளேவர்லேயே 1 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். இனி பிறந்தநாளுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, மீன் தொட்டி, கேக்கு, சாக்லேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே அப்படியே அடுக்கி வச்சாச்சு. பாப்பா 2 பேரும் கேக் வாங்க போனதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மீன் தொட்டியை போட்டு வச்சிடலாமா, மீன் எல்லாம் தொட்டிகளை விட்டுறலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்குது. ஈரோடெல்லாம் சுற்றிட்டு வந்தோம் இல்லைங்களா, செம்ம சலுப்பாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் 2 பேரும் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கவர்லேயே இருந்த மாதிரி இருந்ததா, சரி அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். மீன் தொட்டி வாங்கலான்னு டிசைட் பண்ணினதுமே அந்த பெரிய சைஸில் இருக்கிற தொட்டி வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அத்தை சோடு வீட்டில் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. வச்சு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுக்குன்னு தண்ணிக்கு மோட்டரெல்லாம் வைக்கணும், வாரம் ஒருக்கா க்ளீன் பண்ணணும். பெரிய தொட்டியாக இருந்தால் அத்தனை வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் குழந்தைங்க விருப்பப்படுறாங்க, மீன் தொட்டியும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கினோம். ஆனால் இதுலேயுமே நிறைய ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. பிறந்தநாள் முடிஞ்சு இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ போடும் பொழுது நிறைய ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. அப்படியே அதுவும் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக, இடத்த வந்து அடைக்கிறதில்ல. ரொம்பவே சூப்பர், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. உள்ளே வைக்கிற பிளான்ஸு, அந்த கலர் கல் எல்லாமே ஓகே. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த குட்டி குட்டியாக நிறைய மீன் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கும் பொழுது இந்த 1 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 4-5 மீன் வந்து இறந்துருச்சு. அதனால் ஒரே ஒரு ஃபைட்டர் மட்டும் நீங்கள் விடுங்க போதும். நான் வந்து இந்த ஒரு கடையில் தான் வந்து இந்த மீன் தொட்டி வந்து பார்த்து வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன். அந்த கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபைட்டர் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. அதனால் நீங்கள் இது போல் மீன் தொட்டி வாங்குறதா இருந்தால் ஒரே ஒரு ஃபைட்டர் மீன் மட்டும் வாங்கி விடுங்க போதும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் தொட்டிக்கு தாராளமாக இருக்கும். நாங்கள் அந்த ஃபைட்டருக்கே இந்த குட்டி குட்டி மீனையெல்லாம் சாப்பிட்ருக்கோம்னு நினச்சேன். அப்படியெல்லாம் சாப்பிடல. என்ன ரீசன்னே தெரியலை. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து இறந்துடுச்சு. அடுத்து இந்த மீன் தொட்டியில் வடும்பு வரைக்கும் நிறைய தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது போடுற பாருங்கள், அந்த கலர் கலர் பால்ஸு, அது வரைக்கும் வடும்பு வரைக்கும் தண்ணி ஊற்றுனா மீன் எகிரி குடிச்சு வெளியில் வந்து இறந்து கிடக்குது. இது வந்து மேலே மூடி இல்லை அப்படிங்கிறதால ஏதாவது ஒன்று கூட போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 தொட்டி அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றுறனாவே போதும், சரியானதாக இருக்கும். நீங்கள் இது போல் மீன் தொட்டி வாங்குறேன்னா ஒரே ஒரு ஃபைட்டர் மட்டும் நல்லா கலரில் வாங்கியாந்து விடுங்க, போதுமானதாக இருக்கும். நாங்கள் எல்லாமே போட்டு செட் பண்ணிட்டோம்.
செட் பண்ணதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரர் கேட்டார், ஆமாம் இதை எங்கே மாட்டுவீங்க அப்படின்னு கேட்டார். அங்கே இங்கே சுற்றி பார்த்தா எல்லா பக்கமும் கஜ கஜன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி இந்த ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குதே, இங்கே கொண்டு வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஊற்றி தூக்குனா பார்க்குறதுக்கு தான் சின்னது மாதிரி இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க மீன் தொட்டி. இந்த ஆணியில் மாட்டிடுமா இல்லை ஆணி பிடுங்கிட்டு வந்துருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து யோசித்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிடுங்கிட்டெல்லாம் வரல. இப்போ 1 வாரம் 10 நாளைக்கு மேலேயே ஆச்சு. நல்லாவே இருக்குது. ஒரு ஆணி அடித்து மாட்டிட்டிங்கன்னாவே போதும், தொட்டி வந்து நல்லாவே இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் மீன் தொட்டி மீனெல்லாம் எதுவுமே கிடையாதா. எனக்கு எப்படி விடுறதுன்னு கூட தெரியல. டக்குன்னு விட்டதையும் நல்லா உள்ளே விட முடியல, வெளியே வந்துருச்சு மீன். அப்படியே ஒரு வழியாக எடுத்து விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஃபைட்டரை தான் விட்டோம். இந்த ஒரு ஃபைட்டருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டி சரியானதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வரைக்குமே ஃபைட்டர். இந்த மீனில் 6 மீன் குட்டி மீன் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 4 மீன் இறந்துருச்சு. இன்னும் 2 மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மஞ்சள் கலரும் பச்சை கலரும், சிகப்பும் பச்சையும் நினைக்கிறேன், அந்த 2 கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மீன் தொட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டால் இது வந்து ஒரு 1500 ரூபாயிலேயே பட்ஜெட் வந்து முடிஞ்சிருது. சூப்பராக வச்சுக்கலாம். வச்சா பாசிட்டிவ் வைபுன்னு கூட சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது மீன் தொட்டி வந்ததுக்கப்புறம். நீங்களும் வைக்கிறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியோ சுகஸ்தியா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தா, அவள் பிறந்தநாளுக்கு பரிசும் ஆச்சு, வீட்டுக்கு ஒரு பொருளும் ஆச்சு. 2 in 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு சுகஸ்தி பாப்பாவுக்கு. இது இப்படியே விட்டால் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் செடி வந்து வச்சு விட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வர்ற மாதிரி வச்சு விட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். நான் பார்த்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடியுமே வந்து வச்சு விட்டுருந்தாங்க. சரி அதனால் மணி பிளான்ட் செடியும் வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டோம். மீனை விட்டுட்டு எத்தனை மீன் இருக்குதுன்னு எண்ணி பார்க்குறது தான் வேலை எங்களுக்கு. கரெக்டாக இருக்குதா, ஒரு வாரத்துலேயும் அதே தான் வேலைங்க. 6 குட்டி மீன், ஒரு பெரிய மீன் இருக்குதா அப்படிங்கிறது தான் வந்து எழுந்ததும் பார்ப்போம். நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே பாப்பா 2 பேரும் எழுந்து தீனி போட்டுருவாங்க. நாங்கள் எது தீனி போட்டுட்டுனா அவ்வளோதான், நீங்கள் எங்கம்மா போட்டீங்க அப்படின்னு 2 பேரும் சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இந்த மணி பிளான்ட் வந்து மேலே வைக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக நம்ம வீட்டு மணி பிளான்ட் செடியிலேயே கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். நிறைய பேர் மணி பிளான்ட் வந்து வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இருக்கிற செடியிலேயே ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் தான். இந்த மாதிரி வளர்ந்துருக்கிற மணி பிளான்ட்டை அப்படியே ஜஸ்ட்டு கட் பண்ணி அந்த மேலே இருக்கிற 2-3 லீவ்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கனாவே போதும். பிளாஸ்டிக் கண்ணாடி பாட்டில் எதில் வேணாலும் போடலாம். தண்ணியில் போட்டு வச்சிங்கனாவே போதும், அழகாக வேர் விட்டு வந்துடும். ஒரு 2-3 நாளையில் வேர் விட்டு வந்துடும். அதை வந்து எடுத்து மணல் நட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா சூப்பராக வந்துடும். அப்படியே இந்த மரத்தை சுற்றி மணி பிளான்ட் தான் வச்சு விட்டுருக்கோம். இலைகள் பாருங்கள், அந்த மரத்தோட இலை வந்து ஒன்றா வர்றதுனால இலை வந்து அந்த மரத்தோட சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா பெருசாக நம்ம வீட்டில் நல்ல வாழை இலையில் ஒரு சின்ன வாழை இலை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த மேலே அந்த படர்ந்துருக்கிறது எல்லாம் பெருசாக இலை இருக்குது பாருங்கள் சஞ்சி தலையிட்ட, அது எல்லாமே மணி பிளான்ட் செடி தான். நல்லா சூப்பராக வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மணி பிளான்ட் கட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் ஓகே. ஆனால் மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வைக்க முடியலை. ஏன்னா அந்த பால்ஸ் மாதிரி ரவுண்டாக இருக்குது அந்த மீன் தொட்டி. அதில் வந்து இது வச்சா சறுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது. நாங்களும் இலையை கட் பண்ணி பார்த்தோம், அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், வைக்கவே முடியல. சரி போனால் போயிட்டு போகுது. இன்னொரு கண்ணாடி பவுல் வந்து இருந்தது, அந்த பவுலை வந்து எடுத்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டை வந்து வச்சு விட்டோம். கட் பண்ணி வச்சுக்கிட்டு வந்த மணி பிளான்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதில் வச்சு விட்டுட்டோம். பாப்பா 2 பேத்துக்கும் மீன் தொட்டி வந்ததுலேருந்து செம்ம சந்தோஷம். குட்டி பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கா. நானுமே பிறந்தநாளுக்கு என்னடா வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சும்மா இதை ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா அது பீரோக்குள்ளே தான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்குது, அதை ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. சரி ஓகே இந்த மாதிரி வாங்கி கொடுத்தங்காட்டி அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் புதுசாக யாரோ ஆள் வந்து ஆட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டே 2 நாய்க்குட்டி 2 பூனைக்குட்டி போடுறது 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குட்டியெல்லாம் வந்தங்காட்டி ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. அவ்வளோதான், மீன் தொட்டி வச்சு செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் ஒரு வேளை செய்ய மாட்டேன். மீனுக்கு ஃபுட்டும் போட்டாச்சு. நான் இனிமேல் போய் படுத்து தூங்கிடுவேன். ஈரோடெல்லாம் சுற்றிட்டு வந்து செம்ம சலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்துக்கிட்டேன். அப்படியே மேலே வந்து அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிடுது. இவ்வளோ நாளாக அந்த கவருக்குள்ளேயே இருந்தங்காட்டி இப்போ ஓப்பன் பண்ணி விட்டதும் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன, இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குட்டி மீன் வந்து இறந்துருச்சு. ஒரே ஒரு 2 மீன் மட்டும்தான் இப்போ வந்து வீட்டில் இருக்குது. சுகஸ்தி பர்த்டேவா இன்னைக்கா?
என்ன பர்த்டே? ஹாப்பி பர்த்டே. அப்பா கிஃப்டா? விஷ் பண்ணாங்களா இல்லையா அப்பா? யார் யார் விஷ் பண்ணாங்க? அம்மா தானே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண. ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தானே அப்பா எழுந்து விஷ் பண்ணாங்க. அத்தையா நீ அப்படியே மாற்றி சொல்கிற. அக்கா எங்க விஷ் பண்ணாலும் இல்லையா? பண்ணலை. தூங்கு முஞ்சியாட்டம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா எங்க வெளியே கூட்டி போறாங்க? எங்க? சில் அவுட் கூட்டி போறாங்களா? சரி, கொலுசு போட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா, சரியா சுகஸ்தி? அக்கா வந்து இந்த பண்ணுவியா? வெயில் வரட்டும், அதுக்கப்புறம் ஹீட்டர் போட்டு குளிச்சுக்கலாம். நேற்று மழை பெஞ்சங்காட்டி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். ஏய் அப்பா தேங்க்ஸ் சொல்லிடு. எங்க முளைச்சா என்ன, பல்லு முளைச்சா சரி. இங்கே காமி அண்ணாரு. பல்லு விழுந்துருச்சு. 6th முடிச்சு 7th பர்த்டேவா? ஏன் சுகஸ்தியா? சரி போ. எப்பவும் போல் சுகஸ்தி நேரமாக எழுந்து பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொலுசு வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க அப்பா போட்டு விட்டுட்டாங்க. இனி இவ்வளோ பெரிய வாசல் இருக்குது, இந்த வாசலை ஃபஸ்ட்டு இப்போ கூட்டணும், அதுதான் என்னோடய டார்கெட்டே. அதுக்கப்புறம் தான் போய் பிறந்தநாள் பிள்ளையவே பார்க்கணும். இந்த வாசலை ஃபுல்லாக கூட்டி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். மரம் வந்து இருக்கிறங்காட்டி அந்த இலையெல்லாம் தினம் விழுந்து, இலை அந்த பழம் எல்லாம் தினம் விழுந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் கூட்டுவேன். 2 முறையெல்லாம் என்னால் கூட்ட முடியாது, ஒரு முறை தான் கூட்டுவேன். அப்படியே அந்த வெளிவாசலையும் நேற்று வந்து மழை பெஞ்சதுங்காட்டி கொஞ்சம் கூட்டுறதுக்கு நல்லா இருந்தது. இதையும் கூட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். சமையல் வேலை ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கேசரியும் பால் பாயாசமும் வேணும்னு கேட்டிருந்தா. பால் பாயாசம் மட்டும் போய் வைக்கணும். கேசரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சாச்சு. சரி வாசலை கூட்டி விட்டு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கேசரியும் பாயாசம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பால் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்து ஆற வச்சாச்சு. நல்லா ஆறின பாலில் பாயாசம் வந்து வச்சாச்சா நல்லாயிருக்கும். பால் வந்து நல்லா ஆற வச்சாச்சு. இன்றைக்கி அப்படியே ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். தயிர், புடலங்காய் பொரியல், ரசம், பீக்கங்காய் போட்டு கடைஞ்சிருக்கேன். என்ன அது புடலங்காய் பீக்கங்காயா? பிறந்தநாள் அன்னைக்கு கறியெல்லாம் எதுவும் செய்யலையா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான்வெஜ் தான் பாப்பா 2 பேரும் வேணும்னு கேட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சுக்கலாம். நைட்டுக்கு எது ஏதாவது நான்வெஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாச்சு. கேசரியும் அங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சவ்வரிசி வந்து வறுத்து வச்சாச்சு. இனி இதை வந்து நல்லா வேக வச்சு சேமியா சவ்வரிசி எல்லாமே போட்ட பால் பாயாசம் தான் வைக்க போகிறோம். ஹஸ்பண்ட் சமையலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. கேக் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு அவங்க வந்து இல்லை. ஆஃபீஸ்க்கு வர பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே தான் வருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிங்கும் பொழுது வேலைக்கு வந்து போகணும். அதனால் சரி பிள்ளைங்கள்லாம் வந்ததையும் அக்கா எல்லாத்தோட சேர்ந்து கேக் வந்து வெட்டுடா, அப்பா சாயந்தரம் வந்து கேக் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். பிள்ளைங்கள்லாம் இப்போ தான் வேலைக்கு வந்தாங்க. ஒரு 2 பேர் மட்டும் இன்னும் பெண்டிங். சரி அவங்களும் வந்துடட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து கேக் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கேக் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். நம்மளோட பக்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு. வெளி பாத்ரூமில் 2 பக்கெட்டு, உள் பாத்ரூமில் 2 பக்கெட்டு, அப்புறம் துணியெல்லாம் காய போடுறதுக்கு எடுத்து போடுறதுக்கு ஒரு பக்கெட்டுன்னு இத்தனை பக்கெட் சேர்ந்துருக்குது. எல்லாத்துலேயும் அழுக்கு உப்பு படிஞ்சு கரையாக தான் இருக்குது. சரி இதெல்லாமே நம்ம டைல்ஸ் கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்க வரந்தனையும் கேக் வெட்டுறதுக்கு டைம் வந்து ஆகணும். எல்லோரும் காலையில் சாப்பிட்டோம். சரி அது வரைக்கும் இந்த க்ளீனிங் வேலை வந்து செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டைல்ஸ் கிளீனர் வீடியோ போட்டிருந்தப்போ கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வந்து இது 60 ரூபா தான் 70 ரூபா தான், நீங்கள் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. 60 ரூபாய் 70 ரூபாய் எல்லாம் இல்லைங்க. ஆசிட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஆசிட்டை வந்து அப்படியே நம்ம டைரெக்டாக டைல்ஸ்லேயோ
இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ எதுலேயாவது நம்ம வந்து ஊற்றணும் அப்படின்னா அந்த டைல்ஸ் அந்த ஆசிட்டோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் வந்து பொறிஞ்சு போகிற மாதிரி வச்சிரும். ஃபஸ்ட்டு 2-3 முறை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் பழசு மாதிரி ஆயிரும், பொறிஞ்சு போய் அந்த காரையெல்லாம் பொறிஞ்சு போய் வேஸ்ட்டாக போகும் பார்த்தீங்களா, அது போல் ஆயிடும். இப்போ எந்த ஒரு பொருளுமே அப்படித்தான், சாப்பாடுமே அப்படியே இது பண்ண முடியாதுல்ல. சாப்பாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தக்காளி சாதம்னா என்னென்ன பொருட்கள் சரியான அளவுகளில் போட்டு செஞ்சால் தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளை சோறாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டைல்ஸ் கிளீனர் வந்து தயாரிக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் சரியான அளவில் போடணுமோ அது எல்லாம் போட்டு செய்யும் பொழுது தான் நம்ம கையில் பட்டாலும் அதிகமாக எரியாது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகாது. இப்போ ஆசிட் வந்து நீங்கள் எடுத்து அப்படியே ஊற்றி பாருங்கள், மூக்குலியெல்லாம் ஏறிக்கும் அந்த புகை. 2-3 நாளைக்கு சளி பிடிச்சிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பல் தும்பல் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் டைல்ஸு மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறிஞ்சு போன மாதிரி போயிடும். அந்த நார்மலான ஆசிட்டை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது ஸோ அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான அந்த ஃபார்முலா போட்டு அந்த பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம கையை எஃபெக்ட் பண்ணாத மாதிரி, நம்ம ஃபேஸை எஃபெக்ட் பண்ணாத மாதிரி, சளி பிடிக்காத மாதிரி அதுக்கான ஃபார்முலா போட்டு ரெடி பண்ணும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட டைல்ஸ் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா அது போல் கரெக்டாக ரெடி பண்ணது தான். நம்ம டைல்ஸ் கிளீனர் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சரி நம்மளும் க்ளவுஸ் போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன். க்ளவுஸ் இல்லாமல் போட்டிருந்தாலும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுன்னா நீங்கள் க்ளவுஸ் இல்லாமையே போட்டுக்கலாம். கையை வந்து எரியவும் எரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கில் ஏறுறது, அப்படியே டைல்ஸ் எல்லாம் பழசு மாதிரி போகிறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. நிறைய பேர் வந்து இது வந்து சொல்லியிருந்தாங்க, அதுக்காக வந்து சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேட்டில் எடுக்க முடியாது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் மினிமம் 50 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது, அதிகமாக வந்து ஆகுது. மினிமம் 50 ரூபா. அப்படிங்கும்பொழுது ஒரு பாத்ரூமோட இதே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10,000 ரூபா 15,000 ரூபா. அதுக்கு வந்து சும்மா ஒரு 50 ரூபா இதை வந்து நீங்கள் வாங்கி ஊற்றி விடலாம். ஆசிட்டை நார்மலாக நீங்கள் கடையில் இருக்கிற ஆசிட்டே வாங்கி ஊற்றி விடலாம். 2 முறை யூஸ் பண்ணுங்கள், 3ஆவது முறை அதை யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அதுக்காக விற்கிற அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்பொழுது நல்லாவே க்ளீன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடோனில் யூஸ் பண்ணுற பழைய டப்பா, இதுலேயுமே அழுக்கெல்லாம் பிடிச்சி பிளாஸ்டிக்லேயும் கூட, டைல்ஸில் தான் கிடையாது, பிளாஸ்டிக்கில் இருக்கிற உப்பு கரை இந்த மாதிரி அழுக்கு இதெல்லாம் போகணுன்னாலும் நம்ம டைல்ஸ் கிளீனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து கருப்பு டேங்க்கு இந்த வெள்ளை டேங்க் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா உப்பு படிஞ்சு கிடக்குது, அதெல்லாம் போகுமான்னு கேட்டிருக்கீங்க. அதுவுமே சூப்பராக போகும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருளுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து நம்ம தயாரித்தது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு பிளாஸ்டிக் இந்த ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு அதுக்கப்புறம் கிரைனட்டு மொசைக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு 5-6 சொட்டளவுக்கு விம் லிக்விட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நம்ம தயாரித்தது பிளாஸ்டிக் அண்ட் டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். மொசைக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்காக, இந்த கடப்பாக்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்காக கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நிறையா பேர் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோவில் அப்படியே இன்க்ளூட் பண்ணிட்டேன். பக்கெட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதே போல் புது பக்கெட் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், உப்பு கரை அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. எந்த இடத்துலையும் பொறிஞ்சு போகிறதோ பக்கெட் வேஸ்ட் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நம்ம டைல்ஸ் கிளீனர் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கனாவே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளை செஞ்சுக்கலாம், நாங்களும் ரிப்ளை செய்வோம். பக்கெட் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானும் கடகடன்னு ஒடியாந்து ரெடி ஆகிட்டேன். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டா. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு. வாங்கும் பொழுது அச்சோ நல்லா இருக்குமோ என்னமோ தெரியலையே, இவள் பேண்ட் சட்டையே எந்நேரம் போட்டு சுற்றுறாளே, பிள்ளையாட்டு இந்த கவுன் எல்லாம் போடுவாளா, இது பட்டுப்பாவடை சட்டை மாதிரி இருக்கே, அந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசனை எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் போடங்காட்டி செம்ம சூப்பராக இருக்குது. அவள் வந்து அப்படியே பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. சன்சி வந்து பாருங்கள், நேற்று போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்தா இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே பையன் மாதிரி சன்சி வந்து பேண்ட் ஷர்ட் வந்து போட்டுக்கிட்டா. சன்சியோட டாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இன்னொரு 6 மாதம் தான் போட முடியும், அதுக்கப்புறம் அவளுக்கு பத்தாது. இப்போ எடுக்கும் பொழுதே சின்னதாக தான் இருக்குது, ஆனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. டிசைனும் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்துக்க சொல்லிட்டேன். மெயினாக ஏன் எடுத்துக்க சொன்னேன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா இருக்கா, அடுத்து ஒரு பொட்டப்பிள்ளை நம்ம வீட்டில் இருக்குது. சன்சிக்கு பத்தாவது துணியெல்லாம் எடுத்து பத்திரமா வைப்போம் இல்லைங்களா, அப்படியே வச்சோம்னா அப்படியே சுகஸ்தி போட்டுக்குவா அப்படிங்கிறதுக்காக அப்படியே இதுவும் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
குட்டி பாப்பாவை அப்படியே ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு என்னோட டெலிவரி ஸ்டோரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த டெலிவரி ஸ்டோரியை இந்த வீடியோவில் சொல்கிறேன். குட்டி பாப்பா பிறந்த அந்த டெலிவரி ஸ்டோரி சொல்கிறேன். சன்சி பிறந்ததை மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். சன்சி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் பேபி. சன்சி வந்து நார்மல் டெலிவரி தான். அவள் வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்காட்டியே செகண்ட் பேபி வந்து மேக்ஸிமம் நார்மல் ஆயிரும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா வயிற்றில் இருந்தப்ப விருந்து போட்டு அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்திருப்பேன். ஒரு வாரம் ஒரு 5 நாள் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. அவரையும் வந்து ஆஃபீஸ் தாட்டி விடணும். சன்சிக்கு வந்து கரெக்டாக எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அவள் ஸ்கூல் போயிட்டு இருந்தா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையும் பார்க்கணும். சன்சியும் ஸ்கூல் தாட்டி விடணும், ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் தாட்டி விடணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டேன். அப்புறம் சன்சிக்கு லீவ், ஆனுவல் எக்ஸாம் லீவ் வந்து விட்டாங்க. ஜூன் மாதம் 18ஆம் தேதி என்னமோ எனக்கு டெலிவரி டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சன்சிக்கும் லீவ் வந்து விட்டுட்டாங்க. இந்த லீவில் நானும் சன்சி என்ன பண்ணுவேன்னா, சன்சி வந்து சாயந்தரம் ஆனால் நேரமாக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நான் செஞ்சுடுவேன். சன்சி வந்து பார்த்திங்கன்னா என்னை வாக்கிங் வந்து கூட்டிகிட்டு போவாள். சன்சி வயிற்றில் இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் வந்து வாக்கிங் வந்து கூட்டி போனாங்க. அதெல்லாம் குழந்தைக்கு மட்டும் தானே, 2வது குழந்தைக்கெல்லாம் எங்கே வராங்க. 2வது குழந்தைக்கு சன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிட்டா. அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வாக்கிங் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாள். ஃபஸ்ட் பேபிக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே மேக்ஸிமம் தெரியாது. எப்போ குழந்தை பிறக்கும், எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த துடிக்கிறதே 4 மாதம் கம்ப்ளீட் ஆனால் தான் தெரியும். ஆனால் செகண்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் நம்ம வீட்டில் அப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணை நம்மளுதே வந்து இருந்தது. நாட்டுக்கோழி வந்து நிறையா வச்சுருந்தோம். அப்போ ஒரு நாட்டுக்கோழி வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் பிடிச்சி போட்டு செஞ்சு சாப்பிட்டோம். அந்த நாட்டுக்கோழி ஹீட்டாக சாப்பிட்டதுக்கு அதுக்கும் வயிறு வந்து பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 18 தான் டேட் வந்து சொன்னாங்க. மே லாஸ்ட் வீக்கே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ வயிறு வலிக்குது, முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல் வந்து போனோம். ஹாஸ்பிட்டல் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் வலி தான், சூடாக வந்து ஏதோ ஹீட்டாக சாப்பிட்ருக்கீங்க, அதனால தான் இந்த வலி வந்து வந்திருக்கு, இது வந்து டெலிவரி பெயின் கிடையாது, வீட்டுக்கு போங்க அப்படின்னு தாட்டி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அப்புறம் அடுத்து ஒரு முறை சண்டு வலியாட்ட வந்திருக்கு. இடுப்பு வந்து வலிச்சிட்டே இருக்குது. இது டெலிவரி பெயின் இல்லை, பட் ஏதோ இடுப்பு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போனோம். அப்போவும் செக் பண்ணி பார்த்தாங்க. இதுவும் வலி கிடையாது, போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் வந்தாச்சு. 2 முறை போய் பல்ப் வாங்கியாச்சு. 3வது முறை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வர சொல்லுவாங்க இல்லைங்களா. 3வது முறை ஹாஸ்பிட்டல் போய் நார்மல் செக்கப்புக்கு தான் போனேன். செக்கப்புக்கு போகும் பொழுதே அந்த நர்ஸ் வந்து சொன்னாங்க, கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இனி எப்போ வேணாலும் பெயின் வந்து வரலாம், இன்றைக்கி சாயந்தரம் போனதையும் கூட வரலாம், நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கு வரலாம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே அந்த வார்த்தைகளை கேட்டதையும் லைட்டாக ஜர்க் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் பேபி நார்மல் டெலிவரி தான், பட் இருந்தாலும் லைட்டாக ஜர்க் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஒரு 2 நாளைக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை, நார்மலாக கேஷுவலாக இருக்கேன். என்னடா அது, நர்ஸு சொன்னாங்களே கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடுச்சு, எப்போ வேணாலும் டெலிவரி வரும்னு, இப்போ பெயின் வரும்னு, இது என்னடா அது இப்படி ஒன்று வலியும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீலாக இருந்தது. எப்பவும் போல் நானும் சன்சியை வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததையுமே ஒரு மாதிரி வயிற்ற போட்டு பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா வெளியே வருவாளாட்ட தெரியுதே அப்படின்னு லைட்டாக எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஆனால் அவ்வளோ அளவுக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு பெயினோ லேபர் பெயினோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. வயிற்றை மட்டும் ஏதோ நல்லா குழந்தை ஆக்சஸ் நல்லா ஆக்டிவாக ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி தெரிஞ்சுது. அப்போவே வந்து தூங்கும் பொழுது ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன், ஏங்க வயிற்று என்னமோ பண்ணுது, நான் எப்படி இருந்தாலும் விடியறதுக்குள்ளே உங்களை வந்து எழுப்புவேன், கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அவரும் ஏன்டி இப்படியெல்லாம் சொல்லி என்னை பயப்படுத்துகிற, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஃபஸ்ட் பேபிக்கு வந்து நம்ம டெலிவரிக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் என்னென்ன பொருளெல்லாம் தேவை அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட் டைம் வழி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வீட்டில். டக்குன்னு வலி வந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த மொமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 2-3 மணி இருக்கும் வெடிய காலம். நான் ஹஸ்பண்ட் சன்சி 3 பேரும் பெட்டில் படுத்திருக்கோம். அப்படியே ஹஸ்பண்ட் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, சன்சி வந்து நடுவில் படுத்திருக்கா, ஹஸ்பண்ட் அந்த சைடு படுத்திருக்காரு. சன்சியை தாண்டி அவரை வந்து எழுப்பணும், கையை இப்படின்னு பண்ணுறேன். அவர் என்னமோ 1 கிலோமீட்டருக்கு அந்தட்டம் படுத்துருக்கிற மாதிரி என்னால் போய் அவரை ரீச் பண்ணவே முடியல. அந்த மாதிரி ஒரு லைட்டாக பெயினாக பதட்டமாக எப்படியோ இருக்குது.
அப்புறம் கையை வச்சு வச்சு பார்த்து என்னால் போய் தொடவே முடியல. கடைசியாக ஏங்க அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டு டக்குன்னு அந்த சவுண்டு கேட்டே எழுந்துட்டார். ஏன் கௌரி என்னாச்சு என்னாச்சு? பெயின் வந்துருச்சுங்க, வலிக்குது. நல்லா சொல்லுடி, 2 தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். அப்படி இல்லைங்க, வலிக்குது, பெயின் தான் அப்படின்னு நானும் வந்து சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 2:30 3 மணி அப்படிங்கும் பொழுது விடிய காலம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டோம். ஐயோ! ஃபஸ்ட் பேபி தான் ரொம்ப நேரம் எடுத்து பிறக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேபி தான் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. செகண்ட் பேபி சீக்கிரம் வந்துடும், ஈஸியாக பிறந்துடும், ஹாஸ்பிட்டல் போன ஒரு 1/2 மணி நேரத்தில் பிறந்துடும், இப்படியெல்லாம் கதை சொன்னாங்க. யார்? எங்கள் அம்மா, எங்கள் சித்திகள்லாம் இப்படி தான் கதை சொன்னாங்க. நானும் அந்த கதையைத்தான் நம்பிட்டு ஒரு 3 மணிக்கு போகிறோம், விடியறதுக்குள்ளே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சந்தோஷமாக போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மத்தியானம் 3 மணி ஆகியும் பிறக்கல. காலையில் 3 மணிக்கு ஆரம்பித்தது, மத்தியானம் 3 மணி ஆகியும் பிறக்கல. ஷோ அப்பா எப்படா பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. சன்சி ஃபஸ்ட் பேபி தான், ஃபஸ்ட் டெலிவரி தான், தலைப்பிரசவம் தான், ஈஸியாக பிறந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, நல்லா போட்டு படுத்தி எடுத்துட்டா. அப்படியே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 4:30 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். அப்போ தான் மேடம் வந்து பிறந்தாங்க. எப்படா பிறப்பா, ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. சன்சி சின்ன பிள்ளை குழந்த, டாக்டர்கிட்ட எல்லாம் ஒரே சண்டை. நான் பாப்பா வந்து பிறந்ததையும் ஃபஸ்ட்டு என் கையில் தான் நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. பிறந்ததையும் வெளியில் கொண்டு வந்து பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு நானுமே அப்படியே லைவாக பார்க்குறேன். சன்சி வந்து தூங்கிட்டா, அந்த இதில் அப்படியே சலுப்பில் தூங்கிட்டா. சன்சி எழுப்பி டாக்டர் வந்து இந்தா உனக்கு தங்கச்சி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சன்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டு கையில் வாங்கவே தெரியல, இப்படியே வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா. கணபதிபாளையம் நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுகஸ்தி குட்டி பாப்பா வந்து பிறந்தா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கடித்தா 2 தடவை பெயின் வருது. நான் போய் வந்தாலும் வீட்டுக்கு போ, இது பெயின் இல்லை, டெலிவரி பெயின் வரட்டும் அப்போ நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. நான் வந்து நினைக்கிறேன் இதே எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பெயின் வருதுன்னு போயிருந்தாலும் ஆமாம் பெயின் தாம்மா படுமா அப்படின்னு வயிற்று கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. நான் இதுக்காக சொல்லலை, பட் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை டெலிவரினா கண்டிப்பாக மினிமம் 1 லட்ச ரூபா பேக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தையுமே இப்போ கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தான் வந்து பிறந்தது. முதல் குழந்தை சன்சி வந்து பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி ஜிஹெச்சில் வந்து பிறந்தா. சன்சி வந்து கணபதிபாளையம் ஜிஹெச்சில் தான் வந்து பிறந்தா. ஜிஹெச்லேயே போய் 2 குழந்தையும் அழகாக நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரியிலேயே வந்து பெற்றுட்டேன். அப்புறம் அந்த மாதிரி குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நர்ஸ் வந்து கொடுத்தாங்க. யார்கிட்ட? சன்சிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்தாங்க. அவளுமே எப்படின்னு பார்த்துட்டு பாப்பான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி பிளானிங் ஸ்டோரி என்னோடய காலேஜ் வீடியோவில் அந்த 13 அரியர் வச்ச வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து தெரியும். பண்ண வேண்டான்னு சொல்லி வீட்டையே எதிர்த்துக்கிட்டு நானே போய் ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணிட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து ஆச்சு. சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மேடம் வந்து எனக்கு வந்து பிறந்தாங்க. இன்னுமே அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வலியை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இன்னுமே அப்படியே லைட்டாக ஜர்க் ஆகும். ஐயோ அம்மா இடுப்பு வலி, நார்மல் டெலிவரி அப்படின்னு ஜர்க் ஆகும். பட் இருந்தாலும் குழந்தைங்க பிறந்து அந்த முதல் முறை பார்க்கும் பொழுது இருந்ததெல்லாம் அவ்வளோ ஒரு மெமரபுளாக தான் இருக்கும். அதே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிறந்தநாளுக்காக கொண்டாடிட்டு பிள்ளைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கேக் வெட்டிட்டு கேசரி, பால் பாயாசம், கேக்கு எல்லாமே சாப்பிட்டு அப்படியே நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்சய மரக்கட்டையில் வந்து வந்துட்டோம். வேலையும் வந்து ஆகணும். அதனால் அங்கே 2 பொண்ணுங்க வந்து பேக்கிங் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மற்ற பழசு 2 பழைய பொண்ணுங்கள்லாம் பழசு வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணுங்களையெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே அப்படியே அட்சயம் வந்து வந்துட்டோம். இங்கே வந்துட்டு வயசானவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அட்சயமோட டீட்டெயில்ஸ் நம்மளோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நாம் வந்து வீடியோ போட்டதை பார்த்துட்டு கரெக்டாக ஜூன் 6ஆம் தேதிக்கே கூட சேலத்திலிருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மதியம் லஞ்ச் வந்து கேட்டிருந்தாங்கன்னு கூட அச்சியம்லேருந்து சொன்னாங்க. நிலாக்குடி சேனல் கௌரிக்கா வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்காட்டி அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புக் பண்ணிட்டாங்கன்னு கூட அச்சியம்லேருந்து சொன்னாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டும் அச்சியம்க்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணி இந்த வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வடை, பாயாசம், பொரியல், சாம்பார், ரசம்னு ஃபுல் மீல்ஸ்
மீல்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபுல் மீல்ஸ் வந்து கொடுத்தோம். இதுக்காக நான் பெரிய அமௌண்ட்டெல்லாம் செலவு பண்ணல. ஒரு 3000 ரூபா மதிய சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா, காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் 2500 ரூபாய் ஆகுது. உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷம், குழந்தைங்க பிறந்த நாள், உங்களோட கல்யாண நாள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் இருந்ததுன்னா இவங்களோட முடிஞ்சதுன்னா நீங்களும் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 3000 2500 அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா கூட ஒரு டீ செலவுக்கு 500 ரூபா, டிஃபன் அந்த ஸ்நாக்ஸுக்கு, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் அதிகமாக இருக்குது, பெட்ஷீட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்தா வாங்கிப்பாங்க. நாங்களும் எங்கள் ஆஃபீஸ் பிள்ளைங்களோட போயிட்டு அங்கே எல்லாத்துக்கும் வயசானவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்தோம். அப்படியே ரிட்டன் வர்ற வழியில் அம்மா வீட்டுக்கு வழியாக தான் வரணும். தங்கச்சி கடைக்கு வந்துட்டோம். தங்கச்சி கடையில் என்னடா நடக்குதுன்னு தானே பார்க்குறீங்க எல்லாரும். தங்கச்சிக்கிட்ட பிறந்தநாளுக்கு போய் சித்திக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, சித்தி வந்து காசு கொடுப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் குட்டி பாப்பா காலில் விழுந்தே ஆகணும், சித்திகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவுறதுக்கு அப்படி மாடு மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கா. போகும் பொழுதே தங்கச்சி கடைக்கு வந்துட்டு போயிருக்கலாம், அந்த வழியாக தான் போனோம். ஆனாலும் காலையில் அங்கே கேக்கெல்லாம் வெட்டிட்டு அச்சியம் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி, அதனால் ரம்யா பார்த்து பாய் மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் இப்படியே போயிட்டு இதெல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் வந்துடுறோம் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். அப்படியே வீட்டில் செஞ்ச பாயாசம், கேசடி, அப்புறம் வெட்டின கேக்கு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி குழந்தைங்களுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கொண்டுக்கிட்டு வந்தோம். தங்கச்சி பையன் கேக் சாப்பிட்டான். சாப்பிட்டு அவனோட தங்கச்சிக்கு வந்து ஒட்டி விடணுமா, அந்த க்ரீமெல்லாம் வந்து அப்புவாங்க பார்த்தீங்களா, அது போல் நானும் போய் ஒட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பிக்கிட்டு இருக்கான். 3 பேர்த்தையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறதா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க. என் தங்கச்சி குழந்தைங்க 1 வயசுக்கு மூத்தவங்க, அதாவது 10 மாதத்துக்கு மூத்தவங்க. 2 குழந்தைங்களுமே 10 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பாப்பா பிறந்தா. தங்கச்சியோட மூத்த பொண்ணுமே மூத்தவ தான், 1 வருஷத்துக்கு சன்சியோட மூத்தவ. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதையும் குழந்தை, அவளும் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் மூத்தவ. நிறைய பேர் வீடியோஸில் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க, அதனால் இந்த வீடியோவில் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டு கடைக்கு போயிட்டு எல்லாமே கொடுத்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மகத்துக்குட்டியை பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்களோடையே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சுட்டி குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. 1 வயசு மூத்தவங்களோ சின்னவங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா ஏன் கத்துறனே தெரியாமல் வலு 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 வலுன்னு ஒரு சத்தம் கத்துவாங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியாமல் இங்கிருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கிருந்து இங்கே ஓடியாருவாங்க. அச்சோ அம்மா, வச்சு மேய்க்கிறது பெரிய விஷயமா இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருக்குது. நீயும் அப்படித்தான். என் சன்சியும் சுகஸ்தியுமே வந்து, சன்சியும் என் தங்கச்சி பொண்ணையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் சமாளிக்க முடியாமல் இருந்தது. இப்போ 2 பேரும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க, கம்முன்னு இருக்காங்க. இப்போ இந்த 3 பொடுசுகளும் இனி இது வளர்ந்ததுன்னா மணியோட குழந்தை, அப்பா வேறு வழியே கிடையாது, சமாளித்து தான் ஆகணும். மணியை வந்து 3 பேரும் ஏறிக்கிட்டாங்க. மணி பார்க்குறது தான் ஒல்லியாட்டிருக்கிறா, நல்லா வில் பவர் இருக்குதப்பா. 3 பேர்த்தையும் தூக்கிட்டு நல்லா ஜம்முன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா பாருங்க. அம்மா வீட்லேயும் தங்கச்சி வீட்லேயும் ஒரு 1/2 மணி நேரம் போல் இருந்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம், லேட்டாச்சு, மழை வர்ற மாதிரி இருக்குது, கிளம்பி வருவோன்னு வந்தோம். கணபதி பாளையத்துக்கிட்ட வந்ததையும் நல்ல மழை, சாதாரண மழையெல்லாம் கிடையாது, நல்ல மழை. ஒரு 2 ஓல மழை வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சுது. அப்படியே அந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நிற்கிறோம். ஆனால் சாரல் அடிச்சே எங்கள் எல்லாத்தையும் நனைச்சிருச்சுன்னா, சாரல்லையே நனைஞ்சிட்டோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு மழை வந்து பேஞ்சிருக்குன்னு. ஒரு 1/2 மணி நேரம் போல் அந்த சாரல்லையே நனைஞ்சிக்கிட்டே நின்னோம். அப்புறம் ஏதோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்தான். எங்களை பார்த்துட்டு அக்கா வாங்கக்கா வாங்க, ஒரு ரூம் வந்து இருக்குது, கட்டல் போட்டு உட்கார வைக்கிறேன் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஆஃபீஸ் ரூம் கிட்ட தான். சரிம்மா தெய்வம், இப்போதைக்கு எனக்கு நீதாம்மா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டோம். அந்தட்டம் இந்தட்டம் போகவே முடியல, கண்ணுலேயே வந்து சட்டு சட்டுன்னு உழுவுது. அந்தளவுக்கு ஹெவியான மழை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்தளவுக்கு மழை. சரி நாமெல்லாம் இங்கே சேஃபாக இருக்கிறோம், அங்கே வேறு 2 பிள்ளைங்க பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாளுகளே, கரண்ட் இருக்குதா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணால், அக்கா கரண்ட்டு போயிடுச்சுங்க்கா, மழையும் இங்கே ஹெவியாக பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க. பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிற பிள்ளைங்களும் எந்த வேலையும் செய்ய வேண்டாண்டா, வீட்டை நீக்கி பத்திரமா வீட்டுக்குள்ளே உக்காந்துருங்க, இங்கேயும் நல்லா மழை பெய்யுது, நாங்கள் கனது விளையத்துக்கிட்ட வந்துட்டோம், நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் மழை நிற்கட்டும், நின்னதையும் வீட்டுக்கு வந்து வந்துடுறோம், அந்த நீ 2 பேரும் பார்த்து சேஃபாக உக்காந்துருங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள் நாங்கள்லாம் அப்படியே சொதன்னு நல்லா நனைஞ்சிட்டோம்.
அப்படியே மழை விடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தால் இது ஊடா இல்லை கடலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் பாருங்கள் தண்ணி வாசல்லையெல்லாம் எந்த அளவுக்கு தேங்கி நிற்கிதுன்னு, இந்த அளவுக்கு தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. வாஷிங் மிஷினெல்லாம் நனைஞ்சிருமா அப்படின்னு கூட நான் வந்து நினச்சி பயந்துட்டேன். பரவாயில்ல, அந்த அளவுக்கெல்லாம் நனையல. இங்கே அந்த வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், இங்கே காரையிலிருந்து கீழே வீட்டு தோட்டம் எந்த அளவுக்கு கீழே குழியாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா நனைஞ்சிடுச்சு. குடோன்லேயும் பொருளெல்லாம் நனைஞ்சிருச்சான்னு போய் பார்த்தோம், அதெல்லாம் எதுவுமே நனையலை. பிள்ளைங்க 2 பேரும் கதவு நீக்கி உள்ளே உக்காந்துக்கிட்டாங்க. வீட்டு தோட்டம் பாருங்கள், அந்த தொட்டியெல்லாம் கீழே இருக்கும், அதுவே நம்பி நிற்கிற அளவுக்கு சரியான மழை. அப்பா இப்போ தான் பூமியே குளிர்ந்து நல்லா குளுன்னு இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் ஆகிடுச்சு. நல்ல மழை. நாங்கள் ஆனால் பார்த்திங்கன்னா சொதன்னு நனைஞ்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு வேலையை குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணுண்டா, குளிருது, நல்லா கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்ன டைமிங்கில் நாங்கள் வந்துட்டோம். ஆனாலும் கொசுன்னு விடியும் திண்ணியும் பேஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. சொட்டர் இல்லாமல் இருக்கவே முடியலை. காலையிலேயே சிம்பிளான சமையல் தான் செஞ்சுருந்தோம், வெஜிடேரியன் தான் செஞ்சோம். நைட் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஏதாவது எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மழை போட்டு ஆட்டுதே, கொட்டுன்னு கொட்டுது. இனி எங்கே போய் கறி எடுத்தாந்து என்ன செய்யறது? எனக்குமே பார்த்திங்கன்னா செம்ம சலுப்பாக இருந்தது. சரி, சூடாக ஏதாவது செய்யலாம் மழைக்கு அப்படின்ட்டு நான் சூடாக ஏதாவது செஞ்சு தரேன், ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா சரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், போய் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிச்சனுக்குள்ளே பார்த்தா முட்டை மட்டும்தான் இருந்தது. சரி ஓகே, முட்டையை வறுத்து காலையில் வச்ச ரசம் இருந்தது, முட்டையை மட்டும் வறுத்து சாப்பாடு சூடாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சமையல் செய்கிறதுக்கு வந்துட்டேன். சன்சி பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அம்மா நானும் வர்றேங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவளும் ஹெல்ப் பண்ணா. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாச்சு. பாப்பா 2 பேருமே கடுப்பாயிட்டாங்க. இந்த மழை இன்றைக்கின்னு பார்த்தா வரணுமா, ஏதாவது ஒன்று சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம், அம்மா பிரியாணிக்கு எது போட்டு தருவாங்கன்னு நினச்சமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, பிரியாணி சாப்பிடாமையாக இருக்கோம், செஞ்சுக்கலாண்டா. இந்த மழையில் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் கடைக்கு சூடாக போய் என்னது வாங்கிட்டு வரலான்னா கூட பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது சொதன்னு. சரி, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக சமைச்சிக்கலாம், நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக முட்டையை மட்டும் வறுத்துக்கிட்டோம். நம்ம வீட்டு நிலாக்குட்டியோட பிறந்தநாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. காலையில் வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாத்தோடு சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அச்சியம் போயிட்டு வந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு மகத்துக்குட்டி, ஹரிதா, ரம்யா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததும் செம்மையாக இருந்தது. அது எல்லாத்தோட சேர்ந்து மழையும் பார்த்திங்கன்னா நல்லா பூமி குளிர வந்துருச்சு. என்ன அந்த அன்றைக்கி சாப்பாடு தான் ரொம்ப சிம்பிளாக போச்சு எங்களுக்கு. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு. குட்டி பாப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிறந்தநாள் ஷாப்பிங் வீடியோ, பிறந்தநாள் வீடியோ போடும் பொழுதும் நிறையா பேர் விஷ் பண்ணிடுங்க. விஷ் பண்ணியிருந்த எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.